கல்வி என்பது பொது உடைமை, ஆணுக்கும் வேண்டும் பெண்ணுக்கும் வேண்டும், சிறியவர்களுக்கும் வேண்டும் பெரியவர்களுக்கும் வேண்டும். அப்படியானால் ஹிஜ்ரத்திற்கு பின்புதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கல்வி ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்கள். ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்குள்ள வருவாங்க. நபி அவங்க உருவாக்கிய அந்த சமுதாயம் சஹாபாக்கள் பிரிவு குரூப்பாக கூறாக அமர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமல்களில் இருப்பார்கள். சிலர் திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், சிலர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அமர்ந்து அவர்களுக்கு மத்தியில் செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்படி வாசலில் நின்று பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாருமே கைரில் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்ல காரியத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லிவிட்டு அந்த கல்வி சார்ந்த அந்த குழுவில் தன்னை அவர்கள்